வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வியாழக்கிழமை இரவு சிதம்பரத்தில் பாரதிய ஜனதா கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல அரசியல் குழுக்களின் உறுப்பினர்கள் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் சிலை சேதப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய நெடுஞ்சாலைத்துறையினரால் கொடிக்கம்பம் அகற்றப்பட்டபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இதனால் சிலை கவனக்குறைவால் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. வடக்கு பிரதான சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே இந்த சேதம் ஏற்பட்டது. அங்கு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் கொடிக்கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நடவடிக்கையின் போது அலட்சியத்தால் சிலைக்கு சேதம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது உள்ளூர் அரசியல் மற்றும் சமூக உறுப்பினர்களிடையே சீற்றத்தை தூண்டியது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜக மற்றும் விசிகே ஆகிய இரு கட்சிகளின் தொண்டர்களும் பெருமளவில் கூடி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய சாலையை மறித்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் இடையூறு விளைவித்தது. மேலும் அதிகாரிகளிடமிருந்து பொறுப்புக்கூறல் மற்றும் உடனடி திருத்த நடவடிக்கைகளை கோரி இந்த பிரச்சினையில் கவனத்தை ஈர்த்தது. அதிகரித்து வரும் பதற்றத்தை தணிக்க வெள்ளிக்கிழமை சிதம்பரம் தாலுகா அலுவலகத்தில் அமைதிக் கூட்டம் கூட்டப்பட்டது. கூட்டத்தில் தாசில்தார் எஸ். கீதா தலைமையில் காவல் ஆய்வாளர் எஸ். ரமேஷ் பாபு கலந்து கொண்டனர். பாஜக நிர்வாகிகள் கே.வி.எம்.எஸ். சரவணகுமார், எஸ்.வி. ஸ்ரீதரன், கோபிநாத் கணேசன், விசிகே தலைவர்கள் வி.கே. செல்லப்பன், அரங்க தமிழொலி உள்ளிட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். கலந்துரையாடலின் போது டாக்டர் அம்பேத்கரின் புதிய வெண்கல சிலை தாமதமின்றி நிறுவப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். சேதத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் உறுதியளித்தனர். இந்த உத்தரவாதங்கள் அமலில் இருந்ததால் போராட்டக்காரர்கள் தங்கள் போராட்டத்தை அமைதியாக வாபஸ் பெற ஒப்புக்கொண்டனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.